வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தோட 2வது மாநாடு மதுரையில் நடக்கப்போகுது. 21 ஆகஸ்ட் நடக்க போகுது. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே பயங்கர மும்முரமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குழாய்கள் அமைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 750 தண்ணி குழாய்கள் அமைக்கிறாங்க. அதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். விக்கிரவாண்டியில் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாநாடுக்கு எப்போவுமே மக்கள்லாம் வந்துட்டாங்க, தொண்டர்கள் வந்துட்டாங்கங்கிறது தெரியும். ஸோ என்ன தான் ஈவினிங் மாநாடுன்னு சொல்லியிருந்தாலுமே காலையிலேருந்தே அவங்களோட வருகை இருந்ததுனால அப்போ பார்த்திங்க அப்படின்னா சில தண்ணி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அதை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குழாய்கள் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 1000 லிட்டர் உள்ள 500 டேங்குகள் வைக்க போகிறாங்க. ஸோ அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அங்கே வர அதாவது மார்னிங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு தான் இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, கூட்டம் எப்படி வரும் அப்படிங்கிறதும். ஸோ ஏற்கனவே முதல் மாநாடப்போ நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த வேலையை தீவிரமாகவும் மும்முரமாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பார்வையிட்டிருக்காரு. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பார்த்துருக்காரு. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே செம்ம ஃபாஸ்ட்டாகவும் வேகமாகவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்கள் தான் இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சாகணும். ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மக்களோட வருகை இப்போவே நிறையா வந்துட்டுருக்குன்னு தான் சொன்னோம். நம்ம அங்கே மதுரை மக்கள் எல்லாருமே விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரவேற்பு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ மாநாடு நடக்கும்போது எப்படி இருக்குங்கிறது நம்மளால் யோசித்து பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸும் ரிசப்ஷனும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் இந்த வேலைகள் பாடுகளும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ் முதல் எல்லாம் பார்க்கிங் முதல் எல்லா வசதியுமே இருக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் மதுரை மாநாடு பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான மாநாடு. தளபதி விஜய் அவர்களுக்குமே முக்கியமான மாநாடு. ஸோ தன்னோட வெற்றி பயணத்தையும் தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ண போகிற மாநாடு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ அதையும் தளபதி அவர்கள் காட்ட போகிறாரு. ஸோ போக போக என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.